Hello everyone, welcome to our channel Talk and Mock. So ஒரே நிமிஷம் இருங்க மக்களே வந்துடுறேன். எஸ் ஸோ வெல்கம் டு சேனல் டாக் அண்ட் மாக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் லாஸ் டிஸ்கவுண்ட். எஸ் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து பர்சன்டேஜஸில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில பேருக்கு என்ன இருக்குன்னா, சார் பர்சன்டேஜ் நீங்கள் நடத்திட்டீங்க, அது எனக்கு புரியுது, பட் நான் அடுத்த டாபிக் போகிறப்ப எனக்கு வந்து அது மறந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, பர்சன்டேஜோட ரிலேட்டட் டாபிக், அதாவது பர்சன்டேஜோட அப்ளிகேஷன் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்னா ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோன்னா, பர்சன்டேஜஸ் முடித்த உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் எடுத்துரும். பர்சன்டேஜ் எதுக்கு ஃபஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனுக்கு பர்சன்டேஜ் கொஞ்சம் தேவை அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பர்சன்டேஜ் வச்சோம். அதுக்கு ரிலேட்டட் டாபிக் ப்ராஃபிட் லாஸ் வச்சிருக்கோம். ஸோ எல்லாமே பிளான் பண்ணி தான் வச்சிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுக்கான பேசிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம டாக் அண்ட் மாக் சேனலில் வந்து SBI Pivot 2020 கிராஷ் கோர்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இங்கிலீஷ் மேமோட வீடியோ வந்து 4 PM, ரீசனிங் வீடியோ வந்து 5 PM, அண்ட் என்னோடது வந்து 10:30 and 7:30 இருக்கு. மறக்காம வந்து லைவ் செஷன் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு லைவ் செஷன் வர பாருங்க. ஏன்னா லைவ் செஷனில் வந்து லைவ் வீடியோ ரொம்ப கம்மியாக இருக்கு. முன்னாடி வந்து அதிகமாக இருந்துச்சு, பட் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கு. உங்களுக்கு எதனா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் பர்சனலாக என்கிட்ட சொல்லலாம், இல்லை குரூப்பில் கூட நீங்கள் போடலாம். நான் வந்து மாற்றி தரேன். ஸோ நான் உங்களே எதிர்பார்க்கறது வந்து ரெகுலர் சப்போர்ட் மட்டும் தான். ஸோ கைண்ட்லி டூ ஃபார் அஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் லாஸ். ஒரு நிமிஷம் மக்களே, பெண்ணுக்கு மாற்றிக்கிறேன். எஸ் ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ப்ராஃபிட்னா என்ன சார், லாபம், லாஸ்னா நஷ்டம். எஸ் ஸோ எப்போ உங்களுக்கு லாபம் இருக்கும், இப்போ இந்த வாட்சை வந்து நீங்கள் வாங்கிறீங்க, ஒரு பொருளுக்கு ஒரு ரேட்டுக்கு வாங்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் கொஞ்சம் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய்க்கு வாங்கி நான் அதே வாட்சை 101 ரூபாய்க்கு விற்றாலும் எனக்கு ப்ராஃபிட் தான், 1000 ரூபாய்க்கு விற்றாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். அதாவது ஒரு பொருளை ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கீங்க, வாங்கின விலையை விட 1 ரூபா நீங்கள் அதிகமாக வச்சு விற்றாலுமே அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இன்கேஸ் இந்த 100 ரூபா வாட்சை வந்து நான் 99 ரூபாய்க்கு விற்றாலும் எனக்கு லாஸ் தான், 50 ரூபாய்க்கு விற்றாலும் லாஸ் தான். அதாவது வாங்கின விலையை விட விற்ற விலை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ வாங்கின விலை விற்ற விலை, இதெல்லாம் இங்கிலீஷ் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, எப்போ ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முக்கியமான டேர்ம்ஸ் வந்து ப்ராஃபிட் லாஸில் இதுதான், காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அதாவது சிபி. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பொருளுக்கு எதை வாங்குறீங்களோ அதுதான் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவீங்க. அண்ட் ஃபைனலாக நீங்கள் விற்கிறீங்க. இப்போ என்கிட்ட வாங்கி ஒரு 10 பேர் கை மாதிரி 11வது ஆள்கிட்ட நீங்கள் போது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, எஸ் ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் இருக்கிறாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனியே இருக்குன்னு வச்சுங்க. வாட்டர் பாட்டில் கம்பெனியில் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியில் ஓனர் தான் வந்து மேனுஃபேக்சரர். ஸோ மேனுஃபேக்சர் வைக்கிறது தான் காஸ்ட் ப்ரைஸ். அண்ட் ரீட்டைலர் கிட்ட போகிறது வந்து செல்லிங் ப்ரைஸ். ரீட்டைலர் கிட்ட போகிறது செல்லிங் ப்ரைஸ். அடுத்து நீங்கள் அவங்க இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினது காஸ்ட் ப்ரைஸ், அவங்கள்ட்ட கஸ்டமர் போகிறது செல்லிங் ப்ரைஸ். ஸோ எப்போ நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருக்கு காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே அக்கர் ஆகுதோ அவங்களுக்கு தான் வந்து ப்ராஃபிட் லாஸ் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பொருளை விற்கிறப்ப லாபமாக இருக்கும், பட் அதே என்னவா இருக்கும், கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்குறப்ப அது நஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக அது நஷ்டம் கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளை வாங்குறாங்க, அவ்வளோதான். அது அவங்க விற்றா மட்டும்தான் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு அவங்களால சொல்ல முடியும். ஸோ எப்பயுமே நீங்கள் யார் இடத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா, ப்ராஃபிட் லாஸை பொறுத்த வரைக்கும் ஷாப்கீப்பர் இடத்துலேருந்து தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஷாப்கீப்பர்ன்ற யாருக்கு ப்ராஃபிட் லாஸ் காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே அக்கர் ஆகுதோ அவங்க இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும் ப்ராஃபிட் ஆகிருக்கா லாஸ் ஆகிருக்கா எல்லாமே. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ராஃபிட்னா லாபம், லாஸ்னா நஷ்டம். ப்ராஃபிட்ன்றது ஒரு பொருளை வாங்கி அதை விட அதிகமாக விற்றீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட், வாங்கினதை விட கம்மியாக விற்றீங்க அப்படின்னா அது லாஸ். ஸோ வாங்கின விலையை காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம், விற்கிற விலை என்னன்னு சொல்லுவோம்னா செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். செல்லிங் ப்ரைஸ் அதாவது எஸ்பி. ஸோ நான் இப்போ என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வேர்டிங்ஸாக சொல்லியிருந்தீங்களா ப்ராஃபிட்டு லாஸ்ன்ட்டு, அது ஃபார்முலாவாக எழுதணும் அப்படின்னா, ஸோ ப்ராஃபிட் ஈக்குவல் டு, சில பேர் வந்து பெருசாக எழுதுங்கன்னு சொன்னாங்க, கையெழுத்து இவ்வளோ தான். சரி ஓகே, கொஞ்சம் பெருசாக எழுதுறேன். ப்ராஃபிட் ஈக்குவல் டு என்னன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்க, அதை விற்றுட்டீங்க. ஸோ வாங்கின விலையோட விற்ற விலை அதிகமாக இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கும், ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது இந்த வாட்ச் நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க, 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க. அப்போ இதில் ப்ராஃபிட் எவ்வளோனா அந்த 150 மைனஸ் 100, இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ அதேமாதிரி லாஸ் எழுதணும் அப்படின்னா இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா, இதை அப்படியே திருப்பி போட்டுங்க.
ஸோ லாஸுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சிபி மைனஸ் எஸ்பி, இதுதான் உங்களுக்கு லாஸ்க்கு. ஸோ யூஸ்வலாக ப்ராஃபிட்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், லாஸ்னா ப்ராஃபிட்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதில் இன்னொரு வார்த்தை உங்களுக்கு இருக்குது. சரிங்க சார், 100 ரூபா வாங்கியிருக்கீங்க, 150 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க, எத்தனை பர்சன்டேஜ்? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பர்சன்டேஜோட அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ்ன்னு. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டு எத்தனை பர்சன்டேஜ் லாஸை நம்ம கண்டுபிடித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ, அது எத்தனை மடங்கு எத்தனை பங்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராஃபிட் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. அதாவது ஒரு பொருளை வாங்கி விற்கிறப்ப ப்ராஃபிட் உங்களுக்கு தெரிஞ்சிடும், டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ப்ராஃபிட் கிடைச்சிடும். அது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடித்து என்ன பண்ணுறோன்னா ப்ராஃபிட் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. சரி, அப்போ லாஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு என்னப்பா ஃபார்முலா இருக்கும்? ஸோ லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லாஸ் டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு 100, ரைட்? தப்பு. ஸோ எப்பயுமே ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரு பொருளை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அது நடக்குது, கரெக்டாக? ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது நடக்குது. ஸோ அப்போ நீங்கள் ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, டினாமினேட்டரில் எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ஒரு சில கொஷினில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செல்லிங் ப்ரைஸை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம டினாமினேட்டரில் செல்லிங் ப்ரைஸ் போட்டுக்கலாம், அன்லெஸ் நம்ம அந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும் டினாமினேட்டரில். ஏன்னா அதை பேஸ் பண்ணி வச்சு தான் நமக்கு ப்ராஃபிட்டோ லாஸாக நடந்திருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, ப்ராஃபிட் ஆர் லாஸ் டிவைட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. சரிங்க சார், இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு. இது நம்ம எப்படி ஈஸியாக போடுறது அப்படின்னா, ஒரு சில கொஷினுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஷின் எல்லாம் கவனிங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு அடுத்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஒரு 10%ன்னு எடுத்துங்க, 10%, ஓகேங்களா? அடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்து எவ்வளவோ இருக்குது, சம் 100 ரூபான்னு வச்சுங்க. ஸோ இப்போ 100 ரூபான்னு இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலாக செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா என்ன? உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டோட ஃபார்முலா வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எனக்கு செல்லிங் ப்ரைஸ் மட்டும் தேவை அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சிபி ப்ளஸ் ப்ராஃபிட்னு எழுதுவோமா? சிபி ப்ளஸ் ப்ராஃபிட், இதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். இன்கேஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், யூஸ்வலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா என்ன? 50%ன்னு என்ன அர்த்தம்? 50% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா அதுதான் அர்த்தம். ப்ராஃபிட் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் நான் சொல்லியிருந்தேன், ப்ராஃபிட் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இதை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா சிபி ப்ளஸ் 10% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அதாவது இங்கே 10% நான் கொடுத்துட்டேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10%ன்னு கொடுத்தேன். ப்ராஃபிட் வேல்யூவை கொடுத்துட்டாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எழுதிருவீங்க, இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 10% ஆஃப் சிபி. ஸோ சிபி ப்ளஸ் 10% ஆஃப் சிபி, இதோட வேல்யூ என்னப்பா இருக்கும்? டோட்டல் இதோட வேல்யூ வந்து சிபி ப்ளஸ் 0.1 சிபி. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.1 சிபின்னு கிடைக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். அதாவது காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, ஆர் லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து இது யூஸ் ஆகும். ஏன் சார் அப்படின்னா நம்ம கொஷினில் ஃபார்முலாவில் வந்து ப்ராஃபிட் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது, நமக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. அதேமாதிரி லாஸ் பர்சன்டேஜ் ஆனால் லாஸ் அவுட் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் கிடையாது. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த மெத்தட் தான் யூஸ் ஆகும். அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 10% ஆர் 20%. செல்லிங் ப்ரைஸ் என்ன வேணால் கொடுத்துட்டோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 கொடுத்துட்டேன், பட் இதுக்கு இல்லாமலே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோன்ட்டு. ஸோ யூஸ்வலாக செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இங்கே ப்ராஃபிட் வேல்யூவில் கொடுத்தனா ப்ளஸ் ப்ராஃபிட்னு அப்படியே எழுதிடலாம். பர்சன்டேஜில் கொடுத்தனால என்ன பண்ணணும்னா இந்த 10% ஆஃப் சிபின்னு எழுதிக்கிறோம். ஏன் இந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு யூஸ்வலாக எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு ப்ராஃபிட், அதுதான் இங்கே சொல்லியிருந்தோம். ஸோ அதை வச்சு ப்ராஃபிட்டுக்கு பதிலாக 10% ஆஃப் சிபின்னு எழுதிக்கிறோம். இந்த 10% எப்படிங்க நான் எழுதிக்கலாம்? 10%னா 10 divided by 100, 10 divided by 100 இஸ் நத்திங் பட் 0.1. அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது நெக்ஸ்ட் லைனில் நம்மளோட நெக்ஸ்ட் லைனில் 0.1 சிபி நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1.1 சிபி. இப்போ உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 சொல்லியிருந்தாங்களா,
இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சலாமா 100 டிவைட் பை 1.1 இப்படின்ட்டு. ஸோ இதுக்கு தான் நான் என்ன பண்ணோம், இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இது யூஸ்வலாக உங்களுக்கு கொஷினில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா இது யூஸ் ஆகும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ உங்களுக்கு கிளியர் ரேட்டை கிடைச்சிடும். இன்கேஸ் வந்து லாஸ் பர்சன்டேஜ் 20% இருக்குது அப்படின்னு அப்படி போடலாம். லாஸ் பர்சன்டேஜ் 20%. என் ஃபேஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் இப்படியே நான் மேலே கொடுக்குறேன். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் 20% இருக்குது, எனக்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்னா, ஸோ யூஸ்வலாக செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ் தான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஸோ சிபி மைனஸ் 20% ஆஃப் சிபி. 20% ஆஃப் சிபி. அப்போ சிபி மைனஸ் 0.2 சிபி. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0.8 சிபி. இதுதான் உங்களோட செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். எப்போ சார் அப்படின்னா லாஸ்ட் 20% இருக்கிறப்ப, லாஸ்ட் 20% ஆஃப் இருக்கப்ப செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதுலேருந்து இப்போ எஸ்பி ஈக்குவல் 0.8 சிபின்னு கிடச்சிருச்சு. இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாலும் செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிக்க முடியும், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாலும் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? பட் நமக்கு இந்த ஃபார்முலா மெத்தடில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏதோ ப்ராஃபிட் ஆகட்டும், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆகட்டும். பட் இதில் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தாலுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறோம். சில பேருக்கு இது புதுசாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போக விட்ருங்க. ஏன்னா இந்த இதில் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்படி இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி புரியல அப்படின்னா வீடியோ வந்து ரிவைன் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் நீங்கள் குரூப்பில் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ வாங்க அடுத்து போகலாம். ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் கொடுத்துருக்கப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ மேன் பைஸ் அ சைக்கிள் ஃபார் 1400 அண்ட் செல்ஸ் இட் அட் அ லாஸ் ஆஃப் 15%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அ சைக்கிள்? ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ரெண்டு மெத்தட்லையும் போட்டு வைப்போம். அப்போ தான் நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், டேட்டா எழுதிடுங்க, கொடுத்துருக்க டேட்டாவை. ஏன் சார் கொடுத்துருக்க டேட்டா எழுத சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம டேட்டா என்னன்னு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே குவான்ஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா தனியாக எழுதி வச்சுங்க. இதில் டேட்டா என்ன சார், எப்படி சார் எழுதலாம்னா, சிபி ஈக்குவல் டு 1400, அடுத்து லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 15%. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டா. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எஸ்பி. சரிங்களா? ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து லாஸ் பர்சன்டேஜ்னா, சாரி ஃபஸ்ட்டு லாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதை மைனஸ் பண்ண முடியும். ஃபார்முலா படி போடுவோம் நம்ம. சில பேருக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்கட்டில் போடுவோம், ஈஸியாக வந்துடும். ஸோ இதில் வந்து 15% லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10% வந்து எவ்வளோன்னு பாருங்கள். இதில் 10%னா 140, அடுத்து 5%னா 70. ஸோ 210. இதுதான் உங்களுக்கு லாஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. லாஸ் வந்து 210 தெரிஞ்சு போச்சு. இப்போ இதில் செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாங்கன்னா, சிபி மைனஸ் லாஸ், அதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஸோ 1190, இதுதான் உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். இப்படியும் போடலாம். அப்படி இல்லை நம்ம மெத்தடில் போடணும் அப்படின்னா, இப்போ இதில் லாஸ் 15% சொல்லிட்டாங்க. அப்போ எஸ்பி எப்படி எழுதலாம், எஸ்பி ஈக்குவல் டு 0.85 சிபி இப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 0.85 சிபினா 0.85 இன்ட்டு 14. இப்போ இதை நீங்கள் மட்டும் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, அதே 1190 தான் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேபி இது ஈஸியாக இருக்கும், இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கேட்டிருந்தாலும் நம்ம இதில் போட முடியும். அதனால தான் நான் இதை ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுறது. நான் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது எதுனா இந்த மெத்தட் தான். அதாவது எஸ்பி ஈக்குவல் டு சம் பர்சன்டேஜ் ஆஃப் சிபி இந்தமாரி போடுறது. ஏன்னா அப்படின்னா தான் இது இல்லைனா அது நம்மளால் எதாவது சால்வ் பண்ண முடியும். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க, நம்ம அதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் பர்சன்டேஜை வச்சு நம்ம லாஸ் கண்டுபிடிச்சோம். லாஸை மைனஸ் பண்ணிட்டா, காஸ்ட் ப்ரைஸில் மைனஸ் பண்ணிட்டா செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவாங்க. A shopkeeper expects a gain of 22.5% on his cost price if in a week his sale was 392. What was his profit? ஸோ இங்கே வச்சுட்டாங்களா? அப்போ அதாவது உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் அமௌண்ட் தேவை அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ணுவோம் வாங்க. ஸோ இங்கே இந்த கர்சர் வேறு ஒன்று முடியுது. சாரி மக்களே, ஒரே நிமிஷம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க, 22.5% இருக்குது. 22.5% எப்படி எழுதலாம் செல்லிங் ப்ரைஸில் எழுதுகிறப்ப? ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எஸ்பி ஈக்குவல் டு 392, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 22.5.
ஸோ நமக்கு தேவை ப்ராஃபிட் மட்டும் தான். இதில் ப்ராஃபிட்னா உங்களுக்கு 22.5 தான் ப்ராஃபிட், கரெக்டாக? ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் இது எழுதுகிறப்ப 122.5 வந்துடும், டிவைடட் பை 22.5 இஸ் ஈக்குவல் டு 392 டிவைடட் பை எக்ஸ். என்ன சார் எழுதிருக்கீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னா, இந்த 122.5ன்றது ஒன்றும் பெருசாக இல்லாதுன்னா செல்லிங் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ நம்ம இந்த மெத்தடில் எழுதுகிறப்ப இங்கே எப்படி 0.85 சிபின்னு எழுதுகிறோம், முன்னாடி சம்மில் எப்படி இந்த இடத்துல 1.1 சிபின்னு எழுதுறோம், இந்த இடத்துல 1.1 சிபின்னு எழுதுறோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா 1.225 சிபின்னு எழுதியிருக்கோம். ஸோ 225 சிபி, இது வந்து என்னன்னா 392ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தேவை வந்து ப்ராஃபிட் மட்டும்தான். ஸோ ப்ராஃபிட்னா என்ன வரும், 22.5. ஸோ 22.5% ஆஃப் சிபி வந்து நமக்கு என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு 122.5 கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது வந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் 22.5. அதுவும் இது ஈஸியாகவும் இல்லை, 22.5னா வேல்யூ ப்ராடக்ட்டில் போகும். ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த மெத்தடில் சிம்பிளாக போட்டு போயிடலாமே, இதுக்கு இவ்வளோ கஷ்டம் நமக்கு. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், 1225 divided by 225 is equal to 392 divided by x. இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு எனக்கு 25 டேபிள் அடிங்க. 25 டேபிள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 9. 25 டேபிள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 4, 22, 9, 49. ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 8. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல 72. நம்ம காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்காமலே டேரெக்டாக இதை வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். இதுதான் நம்ம மெத்தடு. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் திருப்பி சொல்கிறேன். கொஷின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு பொருளை விற்கிறப்ப 22.5% ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 392ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், செல்லிங் ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட், இங்கே ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ன்றதுனால ஆட் பண்ணுறோம் அப்படியே. ஸோ 1 + 225 வந்து ஆட் பண்ணப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 122.5ன்னு கிடைக்குது. இது வந்து 122.5 சிபின்னு எழுதிப்போம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கர்சர் வேறு 122.5 சிபி. ஸோ கீழே வந்து 22.5 சிபி. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு. அதனால தான் டேரெக்டாக ஃபஸ்ட்டே அதை எழுத மாட்டேன். 122.5ஓட வேல்யூ வந்து 392 உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது வெறும் ப்ராஃபிட் மட்டும் தான். அவங்க காஸ்ட் ப்ரைஸ் கேட்கல. காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா டிவைட் பை 100 போட்டிருப்போம். பட் இவங்க ப்ராஃபிட் கேட்டதுனால என்ன பண்ணோம்னா டிவைட் பை 22.5 போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிடும். அதாவது ப்ராஃபிட் மட்டும் டேரெக்டாகவே கிடச்சிடும். நம்ம உட்காந்து சால்வ் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்கேருந்து நம்ம ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் சுற்றி வளர்க்குற வேலையே இல்லை. டேரெக்டாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும் இந்த மெத்தடில். சரி வாங்க நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறப்ப. சரி வாங்க அடுத்த ப்ராப்ளம் போகலாம். Alfred buys an old scooter for 4,700 and spends 800 on its repair. If he sells the scooter for 5,800, his gain percentage is dash அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க. நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குற மாதிரி கணக்கு பண்ணுங்கள். ஒரு ஸ்கூட்டரை வாங்கி 4,700 வாங்கியிருக்கீங்க. அதில் வந்து இப்போ 5,800 நீங்கள் விற்கிறோம். ஆனால் அப்படியே விற்றா அவன் வாங்க மாட்டான். அதனால் என்ன பண்ணீங்க, ஒரு ரிப்பேர்லாம் பண்ணி தான் நீங்கள் விற்கிறீங்க. இப்போ இந்த ரிப்பேர் பண்ணுற காசுலாம் உங்களுக்கு யார் காசு, உங்கள் கை காசு போட்டு தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஸோ அப்போ இந்த 4,700 நீங்கள் வாங்கினதும் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ் தான். 800 உங்கள் கை காசு போட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ அப்போ அதுவும் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது என்னது, இந்த கொஷின் உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ்ன்றது ஒரு நிமிஷம் மக்களே, கர்சர் வேற தொல்ல. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்றது 4,700 + 800, அதாவது 5,500. இதுதான் அவங்க காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து அவங்க டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க 5,800. இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது கெயின் பர்சன்டேஜ், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன, 300, அதாவது இதுக்கான டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 300 டிவைட் பை 5,500. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கொஷினில் சொல்லிட்டோம், நம்ம சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன எதில் போடணும்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் டினாமினேட்டரில் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இன்ட்டு 100 சால்வ் பண்ணால் நமக்கு 0000 11, இங்கே வந்து 20. ஸோ 60 டிவைட் பை 11, 60 டிவைட் பை 11 சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 55/11%. ஸோ இந்த கொஷின் கொஞ்சம் டேரெக்டாக இருந்ததால நம்ம போட்டுறோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. புரியுதா மக்களே? அதாவது 4,700 வந்து
ஸ்கூட்டரை வாங்கியிருக்காங்க, 800 செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 800 எந்த கணக்கு சார் அப்படின்னா, அதுவும் உங்கள் காஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே தான் வரும். ஏன்னா அது உங்கள் கையாஸ் கூட தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சேர்த்தப்போ 5500 வந்துச்சு. இப்போ 5500 வாங்கிட்டு 5800 விற்றுருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல 300 ப்ராஃபிட் பர்சன் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ 300 அவுட் ஆஃப் 5500 இன்டூ 100 which is nothing but 5/11. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வாங்க போகலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் கொடுத்தாங்க, some articles were bought at 6 articles for 5 rupees and some sold at 5 articles for 6 rupees. What is the gain person கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நான் அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. கர்சர் வந்துருச்சு. ஸோ யூஸ்வலாக 6 பொருளை வந்து 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு பொருளோட விலை என்ன இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸு ஒரு பொருளோட விலை எவ்வளோ இருக்குன்னா 5/6 தான் இருக்கும், கரெக்டாக? ஒரு பொருளோட விலை. ஸோ 6 ஆர்டிகல்ஸ் ஈக்குவல் டு 5 ருபீஸு. ஸோ ஒரு ஆர்டிக்கல்னால் உங்களுக்கு இந்த 6 அப்படியே கீழே வந்துடும். 6 இங்கே கீழே வந்துருச்சுன்னா 5/6ன்னு மாறிடும். அதனால தான் இங்கே 5/6ன்னு எழுதிடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் உங்களுக்கு என்ன இருக்கும்? 6/5. ஸோ அப்போ இந்த கேஸில் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து என்னவாக இருக்கும்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது 6/5 மைனஸ் 5/6 டிவைடட் பை 5/6 இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? இது 36, 25னா 11, உங்களுக்கு 11/30 இன்ட்டு இது வந்து மேலே போய்டும். ஸோ 6/5 இன்ட்டு 100 வரும். இப்போ இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். சால்வ் பண்ணால் உங்களுக்கு 20, இது வந்து 5, இதுக்கு இது சால்வ் பண்ணால் 4. ஸோ 44% கிடச்சிருக்கு. இப்படியும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து இங்கே 6 ஆர்டிகல் இருக்குது, இங்கே 5 ஆர்டிகல் இருக்குது, கரெக்டாக? அப்போ ஆவரேஜாக 30 ஆர்டிகல்ஸ் எடுத்துங்க. 30 ஆர்டிகல்ஸ்னால் என்ன ஆகும்? இங்கே இன்ட்டு 5 பண்ணுவீங்க, இங்கே இன்ட்டு 6 பண்ணுவீங்க, கரெக்டாக? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்குன்னா, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டோட்டல் ஆர்டிகல்ஸ் வந்து 25 ருபீஸ். ஏன்னா மொத்தம் 30 ஆர்டிகல் எடுத்துக்கிறீங்க. எல்சிஎம் ஆஃப் 6 and 5 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. 30 ஆர்டிகல்ஸ், 30 ஆர்டிகளோட காஸ்ட் ப்ரைஸ், 30 ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்மளால் போட்டுக்கலாம். இவ்வளோ சுற்றி வைக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அப்போ 6 ஆர்டிகல் வந்து 5 ரூபா. அப்போ 30 ஆர்டிகல் பார்க்குறப்ப 25 இருக்கும். ஸோ 5 ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 6 ருபீஸ். அப்போ 30 ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 36 ருபீஸ். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக போட்டுக்கலாம். 11/25 இன்ட்டு 100 சால்வ் பண்ண நமக்கு 4. ஸோ ஆன்சர் வந்து 44% இப்படியும் போடலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை போட்டுங்க. இது வந்து டேரெக்டாக வந்து ஒரு ஆர்டிகளோட ரேட்டு, ஒரு ஆர்டிகளோட செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கு ஒரு எல்சிஎம் எடுத்துட்டு காமன் மல்டிபிள்ஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ரேட்டை கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி கன்வெர்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக் நடத்துனா அதை வச்சு மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம் போயிருக்கோம், கரெக்டாக? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். An article sold at 18,700 with a loss of 15%. Find the selling price when it is sold at 15% profit. சாரி மக்களே, கொஸ்டினில் கொஞ்சம் திருத்தம். இது வந்து 15% ப்ராஃபிட். ஏன்னா அப்போ அதே ரேட்டுக்கு நம்ம வந்து லாஸ்ட்லேயே 15% விற்றோம்னா இதே ரேட் தான் வரும். ஸோ 15% ப்ராஃபிட் இது கொஸ்டினில் மாற்றிக்கணும். Find the selling price of an article when it is sold at 15% profit. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம செல்லிங் ப்ரைஸு. இப்போ இதுலேருந்து 15% மைனஸாக பண்ணக்கூடாது. நிறையா பேர் பண்ணுற தப்பு வந்து இப்போ இதுலேருந்து நான் 15% மைனஸ் பண்ணால் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமா சார் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது. இதுலேருந்து 15% ஆட் பண்ணாலும் காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்காது. ஏன்னா வேல்யூ மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, சரி ஓகே, ஐயோ டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து தொலைய மாட்டேங்குது. ஓகே, இப்போ இது 100 நம்ம எடுத்துப்போம். 100 வந்து நான் 10% டிக்ரீஸ் பண்ணால் எனக்கு வந்து 90 கிடைக்கும்னு சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து நான் 10% இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு 100 கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேயும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து 15% லாஸ்னால் இது வந்து காஸ்ட் ப்ரைஸில் தான் நீங்கள் எடுக்கணும். செல்லிங் ப்ரைஸில் 15% எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணால் அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருமானா அது கிடைக்காது. இங்கே பண்ணுற அதே மாதிரி தான் வரும். ஏன்னா இப்போ இதுலேருந்து நீங்கள் 10% எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 தான் கிடைக்கும். ஸோ 1 எப்பயுமே லாஸ் ஆகும்.
அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எங்கேயோ போயிட்டுருக்கும். ஏன்னா லாஸ்ட் பர்சன்டேஜ் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது நம்ம மெத்தடில் போடுறோம் அப்படின்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. சாரி 0.85 CPன்னு எழுதிக்கலாம். 85 CP equal to selling price. So 0.85 CP is equal to 18,700. அப்புறம் CP கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அது கூட 1.15 CP நீங்கள் போடலாம். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன சார் அப்படின்னா, நம்ம நார்மலாக டிவிஷன் பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ 0.85 is equal to 18,700. அப்போ 1.15 ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். செட் டிவைட் பை எக்ஸ். அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஏன் சார் இந்த இடத்துல 1.15 சொல்கிறோம் அப்படின்னா 15% ப்ராஃபிட் இருக்குது. ஸோ 15% ப்ராஃபிட்னா எப்படி போடுவோம் நம்ம? காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் 15% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த 15/100 எப்படி எழுதுவோம்? 0.15 எழுதுவோம். ஸோ சிபி ப்ளஸ் 0.15 சிபி விச் இஸ் ஈக்குவல் டு 1.15 சிபி. இதுதான் நம்ம இங்கே எழுதிருக்கோம் 1.15 அப்படின்ட்டு. இப்போ இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ 85/115 is equal to 18700 divided by x. ஸோ 5 டேபிள் கேன்சல் பண்ணால் இங்கே கிடைக்கிறது 17, இங்கே 23. ஸோ 1 இங்கே வந்து உங்களுக்கு 1100. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 11 into 11,100 into 1100 into 23. சாரி மக்களே, ஒரு தூக்கத்தில் இருக்கிறேன், அதனால தான் அப்படி கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 23,000 அடுத்து ஒரு 2,300 ஆட் பண்ணிங்கன்னா 25,300. இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ அதாவது ஆப்ஷன் ஏ. புரியுது மக்களை எப்படி போகிறோன்ட்டு? இப்போ நார்மலாக நம்ம மெத்தட்லையுமே 0.85 CP equal to 85 CP equal to SP நம்ம போட்டோம் அப்படின்னா அதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக இந்த ஷார்ட்கட்டில் இப்படியே போடலாம். டிவிஷனில் இப்படி போட்டாலுமே நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்காமலே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்காமல் சால்வ் பண்ணலாம். எப்போனா டிவைட் பை 0.85 CP. இது இப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்காமல் சால்வ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, சில பேர் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதனால தான் வேணாம், டைம் இழுக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நார்மலாக இந்த மெத்தட் சொல்கிறோம். சரி, ஓகே. டைம் வேறு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சோ. சரி, அடுத்து டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு நம்ம எப்போ டிஸ்கவுண்ட் கொடுப்போம், அதாவது ஓகே. ஸோ ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு, அதனால் டிஸ்கவுண்ட் பேசிக்ஸ் மட்டும் நான் டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருள்லேருந்து விலையை கம்மி பண்ணும். கரெக்டாக? ஒரு பொருள்லேருந்து நம்ம விலையை கம்மி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆடி தள்ளுபடி இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா நான் டிஸ்கவுண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுப்போம். அது எப்போ நம்ம கம்மி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எதுக்காக டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணாங்க? டிஸ்கவுண்ட்னா விலையை கம்மி பண்ணி கொடுக்கறது. கரெக்டாக? இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு விற்கிறேன். ஸோ அப்போ ஏன்ட்ட வருவீங்களா? அதே பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வச்சு 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 50% டிஸ்கவுண்ட்டு. அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? அந்த நம்ம கண்ணுக்கு எப்பயுமே அங்கே எங்கே போனால் நமக்கு என்ன ஆஃபர் இருக்குது, என்ன டிஸ்கவுண்ட் இருக்குது, அதுதான் பார்க்க போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த டிஸ்கவுண்ட்டை யார் கொடுக்குறாங்களோ அந்த கடைக்கு தான் எல்லா கூட்டமும் போகும். அதனால தான் என்ன பண்ணாங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ரெண்டாவது வந்து கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நேரமின்மையின் காரணமாக நம்ம செகண்ட் வீடியோவில் வந்து டிஸ்கவுண்ட்டை பற்றி எப்படி ப்ரீஃபாக இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? விலை கம்மி பண்ணுறது, எதுலேருந்து கம்மி பண்ணுறது, எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க, எப்படி கம்மி பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செஷன்ஸை ரெகுலராக பாருங்கள். காலையில் 10:30 அண்ட் ஈவினிங் 7:30 இருக்குது. கூடிய சீக்கிரம் லைவில் வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா லைவில் வந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கேட்குற டவுட்டுக்கு அப்பப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ வந்து நீங்கள் கேட்டு கொஞ்சம் லேட்டாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மன்னிக்கும் அதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரூப்லேயும் கேட்கலாம், இல்லை லைவ் சாட்லையும் கேட்கலாம், அப்படின்னா ஏன்டையும் கேட்கலாம். நான் எதுவுமே நினச்சிக்க மாட்டேன். Thank you so much for your all. Thank you.